ஏய், மொட்டை மாடி கைப்பிடிச்சோர் மேல இவ்வளவு உயரத்துல ஏண்டி நிக்கிறோம்? நியூயார்க்ல ஒரு லவ் ஜோடி டவர் மேல ஏறி லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்களாம். நீங்க எப்பயாச்சும் இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்களா? அடியே, ஹைட்னாலே எனக்கு பயம். அதுவும் மொட்டை மாடி கைப்பிடிச்சோர் மேல இங்க நின்னதுல இருந்து நெஞ்சு படபடக்குதுடி. ஹைட்ட பார்த்தா பயமா? நீங்க ஹைட், நான் குள்ளம். நான் என்னைக்காவது உங்களை பார்த்து பயந்துருக்கேனா? மனுஷனோட ஹைட்டுக்கும் பில்டிங் ஓசரத்துக்கும் வித்தியாசம் இல்லையாடி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த நியூயார்க் ஜோடி மாதிரி எனக்கு நீங்க மோதிரம் போட்டே ஆகணும். என்னங்க மோதிரம் போடுங்க. பயமா இருக்குடி. பண்ணுங்க மாமா, ப்ரப்போஸ் பண்ணுங்க. அட பண்ணுங்க மாமா. ஐயோ மாமா. உன் விரலுக்கு மோதிரம் போட சொன்னியே, கடைசியில என் கைக்கு மாவு கட்டு போட வச்சுட்டியேடி. என்னங்க, உங்க அம்மா வீட்டுக்கு விளக்கேத்த மருமக வேணும்னு இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கு என்னவா? இங்க வந்து விளக்குறதே வேலையா இருக்கு. அவங்க விளக்குறதுக்கு தான்ப்பா சொல்லிருக்காங்க, நீ தான் மாத்தி கேட்டுட்ட. ஏங்க, உங்க தம்பி வீட்டுல வளைகாப்பு விழா வருது, போய் தொலைச்சிடாதுங்க. உங்களுக்கு மரியாதை தராத இடத்துல அந்த இடத்துக்கு நீங்க போக கூடாது, பாத்துக்கோங்க. அப்படி பார்த்தா நான் வீட்டுக்கே வரக்கூடாது, உன் மூஞ்சிலே முழிக்க கூடாது, அவ்வளவு ஏன் உன் கூட குடும்பமே நடத்த கூடாது. நான் ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறேம்மா. வரும்போது 4 ஆமுடியும் 2 தவளோடையும் கொண்டு வாமா. ஏன் முதல்ல வட கேள. பிபி சுகரு அது இதுன்னு வச்சுட்டு கேக்குறத பாரு. மா, நல்லா ஆரோக்கியமான சத்தான ஃபுட்டு கேளுமா. அத்திப்பழம் 5 கிலோ, ஆப்பிள் ஒரு 3 கிலோ, மாதுளம்பழம் 2 கிலோ, அப்புறம் இது வால்நட்டு போல்நட்டு என்னமோ சொல்லுவாங்களா, அது ஒரு 5 கிலோ. நிறுத்து. வடக்கு சாம்பார சட்னியா? இப்ப வலிக்கு வந்தீங்க. ஏங்க வாங்க, என்னன்னு கேளுங்க. ஏய், யாரா அவன்? டாவா டியா? ரெண்டுமே தான். என் பொண்டாட்டி வீட்டு வேலை பார்க்க மாட்டேங்கிறா, ஒழுங்கா சமைக்க மாட்டேங்கிறா, எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிக்கிட்டு இருக்கான்னு நீங்க யாரா கேக்குறது? கேளுங்க, நல்லா கேளுங்க. அவ புருஷன் நான் தான்டா கேட்பேன். செல்லம், தண்ணி. என்னால கேட்க முடியலங்க, நீங்களாச்சும் கேக்குறீங்களே. ஹலோ நிசா, ஆபீஸ்க்கு வந்துட்டீங்களா? எனக்கு ஒரு டவுட், நீங்க எக்ஸல் தானே யூஸ் பண்றீங்க? எங்க அறிவு இருக்கா? லேடிஸ்ட போய் எக்ஸல் டபுள் எக்ஸல் கேக்குறீங்க? அறிவே இல்ல உங்களுக்கு. ஏய், இது ஆபீஸ்ல யூஸ் பண்ற மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் டி. அடி குந்தாணி கழுத. ஏங்க, ஏசி வாங்கணும், தாங்க முடியல. கொஞ்ச நாள் போட்டுப்பா. ஏங்க வெக்க தாங்கலங்க, வாங்கணுங்க. அப்படியா? ஆமா ஆமா, வாங்கணும். ஏசி வேணும், எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்லைங்க. 1 டன் போதும். இல்ல வீட்ல 4 பேர் இருக்க, 4 வேணும். 2 டன் போதுங்க. 5 ஸ்டார். ஓகே ஓகே. எந்த ஷோரூம்ங்க? நான் எதுக்கு ஷோரூம் போன் பண்றேன்? பின்ன உங்க அம்மாவுக்கு தான். அட பாவி மனுஷா. மின்னல். லூசு, என்ன பண்ற? நேத்து யோகா கிளாஸ் போயிருந்தேங்க, மூச்சு உள்ள இழுத்து வெளியே விட சொன்னாங்க, அதான் விட்டுக்கிட்டு இருக்கேன். சரி தள்ளுங்க. மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடாத, உள்ளேயே விடு. எங்க எங்க குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா? ஏங்க, நான் எத்தனை வேலை தாங்க பாக்குறது? துணி துவைக்கணும், பாத்திரம் எடுக்கணும், சமைக்கணும், காயப்படணும், அயன் பண்ணணும். நீங்க சும்மா தானே உட்கார்ந்துருக்கீங்க, எந்திரிச்சு போய் தண்ணி எடுத்து குடிக்க வேண்டியதானே? சரி ஓகே. எங்க நீங்க என் வீட்டுக்கு வேலை செய்ய தானே வந்தீங்க, என் பொண்டாட்டி மாதிரி அதட்டுறீங்க? ஐயய்ய, நான் என் வீட்டுல வீட்டுக்கார்ட்ட பேசுற மாதிரி பேசிட்டேன் சார். சாரி சார். இப்ப போய் தண்ணி கொண்டு வந்துடுறேன் சார். போங்க உங்க அம்மா வீட்டுக்கு, போங்க உங்க அம்மா வீட்டுக்கு. நான் என்னடி தப்பு பண்ணேன்? நின்னா குசு, நடந்தா குசு, உட்கார்ந்த படுத்தா குசு. குசு மயமாவே இருக்கு. குசு விடுறது ஒரு தப்பாடி? குசு விடுறது தப்பு இல்லப்பா, அதே வேலையா வச்சிருக்கதான் தப்பு. பிரியாணி வாசனை போய் பல வருஷம் ஆச்சுப்பா. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போய் விடுங்க. ஏனென்று கேட்கவும் நாதி இல்லை.
மலர்களின் வாசம் கூட மாறலாம், ஆனால் இவர் வாசம் மட்டும் மாறாது. இவனது பயணம் ஒரு முடிவில்லாத பயணம். கவிதா, அம்மாவை எங்கேயும் காணோம், பாத்தியா? தோட்டத்துல இருப்பாங்க, போய் பாருங்க. தோட்டத்திலேயா? ஓகே. தோட்டத்துல தேடி பார்த்துட்டேன், அம்மாவை எங்கேயுமே காணோமே. தோண்டி பாத்தீங்களா? இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். வீட்டுக்காரோட ஒரே பிரச்சனைடி. அப்ப முடிச்சு விட்டுரு. யார? வீட்டுக்காரர் இல்லடி பிரச்சனைய. வண்டி ஓட்டுறதுக்கு ஹெல்மெட் தேவை மாதிரி வீட்டு வேலை பாக்குறதுக்கு இந்த கிரீடம் தேவைப்படுதா? துரக்கி பெரிய மன்னர் பரம்பரை, மன்னர் பரம்பரை. வாழ வேண்டும் ஐயா, வாழ வேண்டும். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. கவிதா, வர்ற வழியில நம்ம ஏரியா நாய்கள் எல்லாம் புடிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. எல்லா நாயும் பிடிச்சிருக்க மாட்டாங்களே. அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் நீங்க தப்பிச்சிட்டு வந்துட்டீங்களே. உன்னை கல்யாணம் பண்றதுக்கு பதிலா ஒரு கழுதையை கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஏங்க, நெருங்கிய சொந்தத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது, அது உங்களுக்கு தெரியாதா? ஏங்க, இந்த ஜென்மத்துல நீங்க புண்ணியம் பண்ணிருக்கீங்க. நான் உங்களுக்கு பொண்டாட்டியா கிடைச்சிருக்கேன்ல. புண்ணியம்லாம் ஒன்னும் பெருசா பண்ணல. கல்யாணத்துக்கு முன்னாடி சாமி கிட்ட 8 அணா போட்டு வேண்டிக்கிட்டேன். அழகான மனைவி, அம்சமான மனைவி வேணும்னு கேட்டேன். அவரும் கொடுத்தாரு. கொடுத்த அவரே 8 அணாவுக்கு உனக்கு இந்த மூஞ்சி தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. எங்கடி இருக்க? நான் வீட்டுல தான் இருக்கேன். நான் வந்துட்டேன், வா. தெருவுக்கு வந்துட்டீங்களா? உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து தெருவுல தானே நிக்கிறேன். ஏங்க, எப்ப வாங்கி தருவீங்க? ஏங்க, எப்ப வாங்கி தருவீங்க? எப்ப வாங்கி தருவீங்க? ஐயா தசா காண்டின். ஏங்க, ஏங்க வாங்கி தருவீங்களா இல்லையா? நீங்க எப்ப வாங்கி தருவீங்க? எப்பா அவ கேக்குறது வாங்கி தந்து தொலைக்க வேண்டியதானே. அவ காரு பங்களா தங்கம் கேட்டா கூட வாங்கி கொடுத்துருப்பா. அவ கேக்குறதே வேற. என்னத்தான் கேட்டு தொலைச்ச? டைம் மிஷின். 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பாக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சுல, அந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு கேட்டேன். நீங்க எனக்கு ஹோம்வொர்க் பண்ண டைம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு டைம் மிஷின் கேக்குதா? டைம் மிஷின் இதுக்கு தான் அப்பாவை சப்போர்ட் பண்றதுக்கு பொண்ணு வேணுங்கிறது.